வந்து யார் மறுபடி ஆட்சி பிடிப்பாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. உங்களோட பதில் என்ன? இது என்ன புது கேள்வியாக இருக்குது? சந்தேகமே தேவையில்லை. டெஃபினட்டாக 234 நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் அமையவிருக்குங்கிறது உலகம் முழுக்குமே நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. எதிர்கட்சி பண்ணுற அரசியல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு எதிரிகளே எதிரி நம்ம தேடுறோம். எதிரியை வந்து இருப்பாங்கன்னு பார்க்குறோம். கண்ணு கெட்டின தூரத்தில் எதிரிகளே கிடையாது. எதிர்கட்சியை தான் தேடுறோம், எதிரிகளை தேடுறோம். சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் மாற்று எல்லாம் யாரு வேணும், நம்ம ஆட்சியை அசைக்க கூட முடியாது. யாரு வேணாலும் அதை சொல்லிக்கலாமே தவிர அது ரியாலிட்டியில் ஒத்து வராது. களத்தில் திமுக தான் எப்போவுமே களத்தில் சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, பாலின சமத்துவம்ங்கிற ஒரே ஒரு கொள்கை நேர்கோட்டோட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வந்து நம்மளுடைய தலைவருக்கு பின்னாடி அணிவகுக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி ஒன்றிய பாஜகவுடைய எல்லா தாக்கங்களையும் தமிழ்நாட்டிலிருந்து மாநில சுயாட்சியை மீட்டெடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டு சிறப்பான ஒரு ஆட்சியை, பெண்களுக்கான ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள். வரலாற்றிலேயே 3 முறை முதலமைச்சராக இருந்தக்கூடியவர் கூட இந்த ஆட்சியை பாராட்டி முதல்வருடைய பின்னால் அணிவகுக்கணும்னு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் மீண்டும் மலர வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த ஆசையும் அதுதான்.